கட்டுப்பாடு அது கட்டாயமாக விதிக்கப்படுவதல்ல, உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டியது. அத்தகைய சுய கட்டுப்பாட்டை உருவாக்கும் ஒரு பண்பாட்டு மரபே சங்கம். உயர்ந்த லட்சியத்திற்கான தீவிர ஈடுபாடு ஷாக்காக்களின் மூலம் உருவாகிறது. மூத்த ஊழியர்களின் அமைதியான வாழ்க்கையே இளையவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுகிறது. 1930களிலிருந்தே இந்த பயிற்சி ஸ்வயம் சேவகர்களின் குணத்தை செதுக்கி வருகிறது. 1937 நாக்பூர் 2000 ஸ்வயம் சேவகர்கள் பங்கேற்ற முகாம். பழத்தோட்ட உரிமையாளர் திலாவர் கானின் கவலை, ஆரஞ்சு பழங்கள் என்ன ஆகுமோ? ஆனால் ஒரு பழம் கூட தொடப்படவில்லை. அதிர்ச்சியடைந்த அவர் கூடை கூடையாக பழங்களை பரிசாக அளித்தார். அது கட்டுப்பாட்டின் மௌனச் சாட்சி. 1948 காந்திஜி கொலைக்கு பின் வெறுப்பும் வன்முறையும் தூண்டப்பட்ட காலம். தாக்குதல்கள், கைதுகள், அடக்குமுறை. அந்த நெருக்கடியான வேளையில் ஸ்ரீ குருஜியின் ஒரே அழைப்பு, என்ன ஆனாலும் சரி, அமைதி காப்போம். நாக்பூரில் அவரது வீடு சூழப்பட்டது. பாதுகாக்க தயாரான ஸ்வயம் சேவகர்களிடம் ஸ்ரீ குருஜி கூறினார், நாம் யாருக்காக உழைக்கிறோமோ அதே சகோதரர்கள் எதிராக வந்தாலும் நாம் கையை உயர்த்த மாட்டோம். 70,000க்கும் மேற்பட்ட கைதுகள், ஆனால் வன்முறை இல்லை. இன்றும் 10,000கள் கூடும் நிகழ்ச்சிகளில் அந்த சுய கட்டுப்பாடு கண்கூடாக தெரிகிறது. இது பயிற்சி மட்டுமல்ல, இது பண்பாடு. இதுவே சுயமாக கட்டுப்பாடு ஏற்க தூண்டும் சக்தி.